வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் அசுத்தம் செய்த வழக்கில் 2 ஆண்டுகளாகிறது. 2022ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நிகழ்ந்தது. 2 ஆண்டுகளாகியும் ஒருவரை கூட கைது செய்ய முடியாதது ஏன் என்று தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கினுடைய பின்னணி, இந்த வழக்கு தொடர்பாக பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவுகள் என்ன, விரிவா விவரிங்க. வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியை அசுத்தம் செய்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்றைக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபிக் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு வந்து விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்து வரக்கூடிய சிபிசிஐடி தரப்பில் அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டது. மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை ஒருவரை கூட கைது செய்யவில்லை காவல்துறை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக ஜூலை மாதத்திற்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்து அரசு தரப்பில் ஆஜராகி இருந்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் மற்றும் முனியப்பராஜ் ஆகியோர் இதுவரைக்கும் இந்த வழக்கில் 385 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. குரல் மாதிரிகள் சோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. சந்தேகத்திற்கு இடமான ஒரு 3 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது என்று விளக்கமளித்தார்கள். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் சம்பவம் நடந்து 2 ஆண்டுகள் கடந்தும் காவல்துறையினரால் ஒருவரை கூட கைது செய்ய முடியாதது ஏன் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் மனிதாபிமானமற்ற முறையில் குடிநீர் தொட்டியில் அசுத்தம் செய்த விவகாரத்தில் தொடர்ச்சியாக அறிக்கைகளை மட்டுமே பெற்றுக் கொண்டிருக்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் புலன் விசாரணை முன்னேற்ற நிலையில் இருக்கிறது, ஆதாரங்கள் கிடைத்ததும் உடனடியாக கைது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் உயர்நீதிமன்றம் நியமித்த நீதிபதி சத்யநாராயணன் தலைமையிலான ஆணையம் இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. இன்னும் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யவில்லை. இந்த வழக்கு விசாரணையானது முடியக்கூடிய சூழலில் இருக்கிறது என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கு தொடர்பாக ஒரு தீர்க்கமான முடிவை எட்ட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.